வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம கிறிஸ்மஸ் பண்டிகையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். கிறிஸ்துமஸ் என்பது கடவுளின் மகனாக கருதப்படும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் உலகளாவிய கிறிஸ்தவ பண்டிகையாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25 அன்று கொண்டாடப்படுகிறது. கிபி 336இல் ரோமானிய பேரரசர்களால் முதல் முறையாக டிசம்பர் 25இல் கொண்டாடப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்குரிய பிற பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் நத்தார் ஒளி விழா என்றும் அழைக்கப்படுகிறது. இது குடும்பங்கள் ஒன்று கூடி சிறப்பு வழிபாடுகள், பரிசு பரிமாற்றம், கிறிஸ்மஸ் குடில்கள் அமைத்தல், அலங்காரங்கள் செய்தல் மற்றும் கிறிஸ்மஸ் வாழ்த்துகள் என்று வாழ்த்துவது போன்ற கொண்டாட்டங்களுடன் சிறப்பு வாய்ந்த விடுமுறை தினமாகவும் அமைகிறது. முக்கிய அம்சமாக இந்த பண்டிகையின் நோக்கம் என்னன்னா, இயேசுவின் பிறப்பை நினைவு கூறுவது. மனித குலத்தின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய இறைவன் மனித உருவில் உலகிற்கு வந்தார் என்பதை உணர்த்துவது. இதை எப்படியெல்லாம் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ் குடில் அமைச்சு இயேசுவின் பிறப்பை சித்தரிக்கும் முப்பரிமாண மாதிரி, மரியாள், யோசேப்பு, குழந்தை இயேசு, இடையர்கள், தேவதைகள் வீடுகளிலும் ஆலயங்களிலும் அமைத்து சிறப்பு திருப்பலிகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும். இந்த கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன அலங்காரங்கள் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். கிறிஸ்மஸ் மரங்கள், விளக்குகள், நட்சத்திரங்கள் போன்றவற்றால் வீடுகளிலும் பொது இடங்களிலும் அலங்கரிப்பார்கள். அன்பின் அடையாளமாக பல பரிசுகள் பரிமாறிக்கொள்ளப்படும். கிறிஸ்மஸ் கீதங்கள் பாடப்படும். கிறிஸ்மஸ் பற்றிய தகவல்களை நாம் இங்கு தெரிந்து கொண்டோம். மேலும் இது போன்ற பண்டிகை மற்றும் கடவுள்களின் வரலாறு பற்றி காண்பதற்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்